என் பணம் ஒருவரிடம் கொடுத்து மாட்டிக்கொண்டது. அந்த பணம் எனக்கு திருப்பி வருமா வராதா? இந்த மாதிரி கேள்விக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம்ல. போட்டிருக்கோம். சரி, ஓகே, இன்னொரு வாட்டி போடுவோம். இதுக்கு 2 விதத்தில் பதில் சொல்லலாம். ஒன்று ஜாதக ரீதியானது. ஒருத்தருடைய தனஸ்தானம் அல்லது குரு பகவான், தனஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம், அதன் அதிபதி யாரோ அவரை பார்க்கணும். அவங்களோட லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 6, 8, 12 போய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். குரு பகவான் 6, 8, 12 இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். தனக்காரகன் குரு பகவானோ அல்லது தனஸ்தானாதிபதி 6, 8, 12 இருந்தால், 12 இருந்தால் விரையும், அது வராதுன்னு அர்த்தம். அஷ்டமத்தில் இருந்தால் முடக்கும், நீண்ட காலத்துக்கு முடக்கமாக இருக்கும்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல இருந்தால் பிரச்சனையாக இருக்கும்னு அர்த்தம். வருமா வராதான்னு குழப்பமாக இருக்கும்னு அர்த்தம். இதுக்கு ஜாதக ரீதியான பலன். ஸோ இந்த கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு 2 வகையான பலன்கள், இது பரிகாரங்கள் இருக்குது. ஒன்று காரக பரிகாரம். குரு பகவான் தான் தனக்காரகன் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுறதெல்லாம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கான ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். கூடவே தனஸ்தானாதிபதி அது மட்டும் தனித்தனியாக மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக. குரு பகவான் எல்லாருக்கும் காமன், ஆனால் தனஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்து அவருக்கான பலனை அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கிழமையில் அந்தந்த தெய்வத்தை வணங்கணும். இது ஒன்று. இது காரகத்துவத்தின் அடிப்படையில் கிடைக்கிறது அல்லது ஜாதகத்தின் அடிப்படையில் கிடைக்கிறது. இது ஒன்று. ஆக மொத்தத்தில் இது ஜாதக ரீதியான பதில். கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வேறு எங்கே இருந்தாலும் கிடைச்சிரும். டெம்பரவரியாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். 7 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான குரு பகவானோட சஞ்சாரமோ அல்லது சனி பகவானோட சஞ்சாரமோ ராகு கேது சஞ்சாரமோ சரியில்லாத நாட்களில் முடங்கி இருக்கிற பணங்கள் அது காலம் மாறணும் வந்துடும், மற்ற இடங்கள்லாம் இருந்தால். ஆனால் ஜாதகத்திலே 6, 8, 12 குரு இருந்தாலோ அல்லது தனஸ்தானாதிபதி இருந்தாலோ அது விதி கோளாறு, அவ்வளோ சீக்கிரம் வராது. பரிகாரம் பண்ணி தான் பெறணும், அதிகப்படியான முக்கியத்துவ முயற்சிகள் எடுத்து தான் பெறணும் அப்படின்னு அர்த்தம். இது ஜாதக ரீதியான பலன். இன்னொரு வகையில் ஞானபூர்வமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பணத்தின் மூலியமாக தாங்க பெரும்பாலும் கர்மாக்கள் கரையும். பெரும்பாலுன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான கர்மாக்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது பண ரீதியமாக கிடைக்கும். எப்படி பொதுவாக அன்னதானம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குதோ, எல்லா விதமான கர்மாக்களுக்கும் அன்னதானம் செய்வது பொது பரிகாரமாக இருக்கிறதோ, அதுபோன்று இந்த விஷயத்துக்கும் பணம் கொடுக்கறது வாங்கிறதுங்கிறத பற்றி என ஞானபூர்வமான பதில் அப்படின்னா, கர்மா அப்படின்னாக்கா பணம் மூலியமாகவே பெரும்பாலான கர்மாக்கள் கரையும். உங்களுக்கு அதை பற்றி ஒரு சில விளக்கங்களை தரேன். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்திருந்தப்போ அல்ல இப்போ இருக்கும்போதோ குழந்தைகள் இருந்தால், அந்த குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, நாமளாகவே நம்ம இஷ்டத்துக்கு மருந்துங்களெல்லாம் கொடுப்போம். நமக்கு தெரிஞ்ச மருந்துங்களாம் டாக்டர் முந்தைய மாதம் கொடுத்த மருந்தையே நம்ம திரும்பி கொடுப்போம். அதெல்லாம் அவ்வளோ சரியாகலைன்னா திருப்பி போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்குவோம். அதுவும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். இப்படியெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டெப்பாக நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்போது டாக்டர் நமக்கு மருந்து எழுதி கொடுப்பார். அவர் தொட்டு இருக்க மாட்டார், ஊசி போட்டிருக்க மாட்டார், அந்த குழந்தைய தொடாமல் கூட இருப்பார், ஊசியும் போட மாட்டார், எதுவும் இல்லை. மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார். டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு வெளியே வரும்போதே குழந்தைக்கு சரியாயிடும் பல பேருக்கு. நீங்கள் அதை நல்லா கவனிக்கலாம். ஆக அது பேர் கர்மான்னு அர்த்தம். கர்மாக்கான பணம் நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கர்மா சரியாக போகும். இது சில நேரம் நமக்கு இவ்வளோண்டு தான் கர்மா இருக்கும். நம்ம பெருசாக செலவு பண்ணிவிட்டு பெருசாக மாத்திரையெல்லாம் வாங்கின்னு வரோம். அது 2 நாள்லேயே சரியாக போய்டும். மீதி மாத்திரையெல்லாம் மீந்து போயிடும். மீதி மாத்திரையெல்லாம் நமக்கு அப்படியே
மீந்து போயிடும். நமக்கு 2 நாளுக்கு தான் கர்மா. டாக்டருக்கு தெரியுமா கர்மா இவ்வளோ தான், அவருக்கு 2 நாள் கர்மா தான் தெரியாமல் அவர் 5 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்துருவார். மீதி 3 நாள் மருந்து வீணாக கிடக்கும். அதுபோல் டாக்டர்கிட்ட போகிறது, மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்வதெல்லாம் கர்மத்தின் பலனாகும். ஆக இங்கெல்லாம் போகும்போது பணம் செலவாகுதுனாக்கா என்ன பண்ணணுனாக்கா, அது நம்ம கர்மான்னு சொல்லிட்டு மனமுவந்து கொடுத்துட்டு வரணும். மனமுவந்து கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் நம்ம அந்த கர்மாலேருந்து நம்ம வெளியே வர முடியும். முறையாக பெறப்பட்ட பணங்கள் வாங்குறவங்களுக்கு கர்மாவாக, நம்ம கர்மா வாங்கினதாக இருக்காது. முறையற்ற முறையில் அதிகப்படியாக பெறப்படுகின்ற பணங்கள் நம்மளுடைய கர்மாக்களை எக்ஸ்ட்ராவே அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு அர்த்தமாயிடும். இது ஒரு பக்கம். இந்த ரீதியாக சொல்லும்போது நம்ம பணம் மட்டும் இல்லாமல் பணம், பொன், பொருள், மண் இப்படி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நம்ம வாங்குகிறோம்னு நினச்சிங்களேன். கடனாக வாங்குகிறோம், இரவலாக வாங்குகிறோம், ஏதாவது வாங்குகிறோன்னா கொடுத்தவங்க விருப்பம் இல்லாமல் கொடுக்கும்போது விருப்பப்பட்டு கொடுப்பாங்க. சில பேர் கொடுக்கும்போதே விருப்பம் இல்லாமல் கொடுப்பாங்க. கொடுக்கும்போதே விருப்பம் இல்லாமல் கொடுத்தா வாங்கவே கூடாது. மனமோந்து கொடுக்கும்போது நல்ல சந்தோஷமாக 2 பேரும், ஒருத்தர் கொடுக்குறாரு இன்னொருத்தர் வாங்குகிறோம், வாங்கி வச்சுக்கிறோம். கடன் கேட்குறோம், கொடுக்குறாரு, சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சுட்டு திரும்ப கொடுக்க முடியாமல் போச்சுன்னு வச்சிங்களேன். முடியாமல் போனாலும் கொடுக்குற முடியும், ஆனால் கொடுக்காமல் இருந்தாலும் எதுவானாலும் நம்மளுடைய பொருள் இன்னொரு ஆள்கிட்ட இருந்தால், இப்போ நான் எனக்கு சொல்கிறேன், உங்கள் பொருள் என்கிட்ட இருந்தால், உங்கள்கிட்ட கடை வாங்கி 3 வருஷத்துக்கு நான் பணத்தை கையில் வச்சுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கர்மாவை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். உங்களுடைய பணத்தை, கர்மாவை பணரூபமாக நான் சுமந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் பக்குவமாக கேட்டு வாங்குங்க. அவங்க கொடுக்குற நிலையில் இருக்கிறாங்களா இல்லைனாலும் சரி, அது முழுசாக அவங்களால ஆராய முடியாது. இப்போயே வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. பண்ணி வாங்கினாக்கா அந்த கர்மா திருப்பி உங்கள் கைக்கு உங்களுக்கு பெரிய பெரிய சிக்கல்லாம் வந்துடும். இதில் நீங்கள் உணரலாம், இந்த பணத்தை நமக்கு நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நமக்கு ஆடம்பர செலவா, அவசிய செலவா, எமர்ஜென்சி செலவா, இப்படிலாம் சிலதெல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட. இதில் வெறும் ஆடம்பர செலவு, சுப செலவு அல்லது வருமான வழியில் நம்ம பெருக்கலாம், இந்த மாதிரியான காரணமாக தான் இருக்கும் அப்படின்னாக்கா கவலையே படாதுங்க, பொறுமையாக இருங்க, அவங்களே வச்சுருக்கட்டும். உங்கள் பணம் என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் கொடுத்தா அதை நீங்கள் தொழில் விருத்தி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் அது என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் வச்சுருக்கிறேன்னா உங்களுடைய கர்மா நான் வச்சுருக்கிறேன்னு அர்த்தம். விட்டு வைங்க, அந்த கர்மாவை நான் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் கர்மா கரையும் போது அல்ல கரைஞ்சி விட்டோன்னு காலியானதுக்கப்புறமா அந்த பணம் தானாக உங்களை சேர்த்து கொடுக்கும். நீங்கள் கட்டாயப்படுத்தி அடித்து பிடிச்சி மிரட்டி கட்டியெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இத்தனை நிச்சயம் போடுறேன் பாருங்கள். நிச்சயமாக அந்த பணத்துக்கு ஏற்ற கர்மாவையோ அல்ல அந்த பணத்தையோ நீங்கள் இழக்க வேண்டியது வரும். அந்த பணத்துக்கு ஏற்ற கர்மாவை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும், அல்லது அடித்து பிடிச்சி வாங்குகிற பணத்தை நீங்கள் இழக்க வேண்டியது வரும். 2ல் ஒன்று நடக்கும். இறைவனாக பார்த்து நம்ம கர்மா ஒன்றொருத்தவங்கிட்ட பாதுகாப்பாக கொடுத்து வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. கிடைக்கிற காலம் வரைக்கும், அந்த காலம் போகிற வரைக்கும் இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏதோ சின்ன சின்ன நஷ்டங்களோ இல்லை சின்ன சின்ன உபத்திரங்களோ ஏதோ இருக்கும். சில பேருக்கு எதுவுமே இருக்காது. இந்த பணத்தினால ஆக போகிறது ஒன்றுமே இல்லை. கடன் வாங்கினா கூட திருப்பி கேட்பாங்க அந்த மாதிரி கேள்வி. இந்த பணம் உனக்கு என்ன ஆக போகுது? சொந்தக்காரங்களை பணத்தை கொடுத்து பாருங்கள். ஆமாம், நான் கொடுக்குற பணத்தை வச்சு தான் நீ இப்படி ஆக போறியா, அது இருந்து உனக்கு என்ன பண்ண போகுதுன்னு அப்படியே கேட்பான். வாங்கும்போது பக்குவமாக கடன் வாங்கியிருப்பான், ஆனால் திருப்பி கொடுக்கும்போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பான். இப்போ அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற? நான் தான் கஷ்டப்படுறேன்னு தெரியுதுல்ல, அது கம்முன்னு அப்படின்னுவாங்க. ஆக கொடுக்கலா இருந்தாலும் வாங்கலா இருந்தாலும் நடத்தியாச்சு. இப்போ கடனாக ஆயிடுச்சு, கொடுத்தாச்சு ஒரு ஆளுக்கிட்ட. அதை பக்குவமாக அவங்கள வாழ வச்சு வாழறதுக்கப்புறம் கேட்டு வாங்குங்க. உபத்திரவப்படுத்தி வாங்கினா நம்ம நம்மளோட கர்மா ரிட்டர்ன் பெறுகிறதாக அர்த்தமாக இருக்கும். அது செய்யாதீங்க.
எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ இருக்கட்டும். நம்மளால் சமாளிக்க முடியும் இல்லை, அந்த பணம் இல்லாமல் நம்மளால் சமாளிக்க முடியும்னா சமாளிச்சுட்டே இருப்போம். நம்ம வீட்டில் அடுத்தடுத்து சில நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிகிற வரைக்கும் கூட கேட்காம இருக்கும். இல்லை அந்த காசு வந்தால் நான் இன்னும் கிராண்டாக பண்ணுவேன். பெரும்பாலும் எல்லாரும் அதை காமிச்சியே தான் கேட்பாங்க. என் வீட்டில் அது சுப சமாச்சாரம் நடக்குது, எனக்கு அந்த பணம் வேணும், நானே ரொம்ப சிரமப்படுறேன், பொய்யெல்லாம் சொல்லி அந்த காசை வாங்குறதுக்காக எப்படியோ சொல்லியெல்லாம் கேட்டு வாங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் இப்போ என்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, அந்த பணத்துக்கு நீங்கள் கூட வெளியே வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கலாம். இந்த பணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வட்டி இல்லாமல் அந்த கடனை அடைக்கலாம். ஆனால் என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த அளவுக்கான ஈக்குவலாக ஒரு 3 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த 3 லட்ச ரூபாய்க்கு ஏற்ற பணத்துக்கு நீங்கள் வெளியே வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போயே உங்களுக்கு புரியுதா? நான் என்கிட்ட சும்மா கிடக்குது பணம், ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வட்டினா வட்டி இல்லைங்க, அதெல்லாம் கர்மா. வட்டிங்கிறது கர்மா. உங்களுக்கு வட்டியாக தான் நஷ்டமாகிட்டு இருக்குது. ஆனால் அந்த கர்மாவை நான்லாம் அனுபவிக்கணும். ஞானபூர்வமாக அதை ஏற்றுக்குங்க. யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, நண்பர்கள், உறவுகள், பேங்க்கை வச்சு நடத்துகிறீங்க, நீங்கள் பேங்க் வச்சு நடத்தினா சட்டப்படி எதாவது பண்ணணும். ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திங்கன்னா சட்டப்படி எதாவது நடத்துங்க. வங்கியாக இருந்தால் சட்டப்படி நடங்க. அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. இப்போ நாம் சொல்கிறது, ஏன்னா அது தொழில் ரீதியாக. இப்போ நாம் சொல்கிறது உறவுக்குள்ளே, நட்புக்குள்ளே, தெரிஞ்சவங்ககிட்ட, அக்கம் பக்கம் இப்படிலாம் பணம் கொடுக்கல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த காசு வரலைன்னா பக்குவமாக அவங்களா கொடுக்குற அளவுக்கு, உணர்ந்து கொடுக்குற அளவுக்கு, இன்னும் செய்தார ஒருத்தல் அவர்னான நன்மை செய்து விடல். எனக்கு பல்லில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு, அதனால் வார்த்தையெல்லாம் குளருது. அந்த மாதிரி அவங்க கொடுக்கல, நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணல, மேலும் மேலும் அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு வாழ வச்சு அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு கர்ம ரீதியாக நல்லதாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு தர முடியல, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ தான் இது வரைக்கும் நமக்கு நல்லா தானே டீல் பண்ணியிருந்தான், ஆனால் பயந்து போய் என்ன பண்ணுவோம், எனக்கும் இப்போயே வெய்யணும் அவங்ககிட்ட போய் மேலும் டார்ச்சர். ஏதோ ஒருத்தர் 2 இடத்துல மிஸ் ஆகிருக்கலாம், அதை சமாளிக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் மொத்த பேரும் போய் அது வெளியே தெரிஞ்சதுன்னா மொத்த பேரும் போய் நின்று என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கும் இப்போ திருப்பி கொடுன்னுவாங்க. எல்லாரும் இப்போ ராமசாமி மாதிரி இப்பயே வச்சு ஆகணும்னு அடம் பிடிப்பாங்க. அப்படிலாம் பண்ணுறதுலாம் வந்து இந்த ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் ஏதாவது பண்ணணும். நம்ம கொடுக்கும்போது அவங்க நல்லவங்களாக தானே இருந்தாங்க, உறவாக தானே இருந்தாங்க, நட்பாக தானே இருந்தாங்க, ஃப்ராடான ஆளாக இல்லைல்ல, தெரியாத ஆளுக்கு நம்ம கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு எப்படி அவங்க வந்து கெட்டவங்களாகிடுவாங்க, ஏமாத்துக்காரங்களாகங்களா, எப்படி கிரிமினல் ஆகிடுவாங்க? யோசித்து செய்யுங்க. கர்மாவை வாலண்டரியாக கட்டாயப்படுத்தி வாங்கி வச்சுக்காதீங்க. வாங்கின பணம் வாங்கி வச்சுக்கிறோனுக்கும் சொல்கிறேன், உங்களால் எப்போ முடியுது இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கர்மா தீரும். கொஞ்சம் கொஞ்சமாச்சு தீர்த்துருங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க தான் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கேட்கல, ஆனால் அவங்க கர்மாவை கேட்காமல அவங்க கர்மா நீங்கள் வச்சுக்கின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தவங்க கர்மா பொருள் ரூபமாகவோ பண ரூபமாகவோ எந்த ரூபத்திலும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்க. நன்றி, வணக்கம்.